பழம்பெரும் ராஜ்யம் ஒன்றில் ஒரு அகந்தைமிக்க அரக்கன் இருந்தான். அவன் பல ஊர்களை அடித்து அழித்து மக்களிடமிருந்து பொக்கிஷங்களை கொள்ளையடித்தான். அவனுக்கு ஒரே ஆசை, உலகில் தன்னை விட சக்தி வாய்ந்தவன் இருக்கக்கூடாது. ஒரு நாள் அவன் ஒரு மூதாட்டியிடம் கேட்டான், இந்த உலகில் என்னை விட சக்தி வாய்ந்தவன் யார்? மூதாட்டி சிரித்துக் கொண்டு, மலைப்புறத்தில் உள்ள சிவப்பு டிராகன் உன்னை விட பலமானவன் என்று கூறினாள். அரக்கன் உடனே கோபம் கொண்டான். நான் ஒருவனை விட பலவீனனாக இருக்க முடியாது, நான் அந்த டிராகனை வென்று காட்டுவேன் என்று சொல்லிக்கொண்டு மலையை நோக்கி பயணம் தொடங்கினான். அவன் மலையை அடைந்த போது அங்கே ஒரு விந்தையான சிவப்பு டிராகன் இருந்தது. அதன் கண்கள் தீப்பிழம்பாக இருந்தன. அதன் இரு சிறகுகள் மேகங்களை வெட்டியது போல இருந்தன. அரக்கன் உச்சகட்ட கோபத்தில், நீ எனக்கு எதிராக போட்டியிட முடியாது, யுத்தம் செய்ய தயார் என்று சபித்தான். டிராகன் அமைதியாக சிரித்தது. நீ உன்னுடைய அகந்தையால் அழியப் போகிறாய் என்று கூறிவிட்டு அதன் வாயில் இருந்து ஒரு பெரும் நெருப்பு எச்சிலை வீசியது. அரக்கன் அதிர்ந்து தப்பிக்க முயன்றான். ஆனால் அவனது அகந்தை அவனை மறந்துவிடச் செய்தது. அந்த நெருப்பு அவனையே முற்றிலும் அழித்துவிட்டது. கதை நெறி: அகந்தை ஒரு மனிதனை உயர்த்தாது, அதுவே அவனை அழித்துவிடும்.